Exercise 2.4 problem number 5 பாருங்க. Shobo's mother present age is 6 times Shobo's present age. Shobo's age 5 years from now will be 1/3 of mother's present age. What are their present ages? So இது வந்து ரொம்ப important problem. இங்க ரெண்டு person இருக்காங்க. Shobo's mother's present age is 6 times Shobo's present age. So இங்க ரெண்டு person இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஷோபாஸ் மதர் ஒன்று ஷோபோ ஒன்று ஓகேவா. ஸோ ஷோபோஸ் மதர் இன்னொன்று வந்து ஷோபோ. இப்போது அட் ப்ரெசண்ட்னா இப்போது நவ் அட் ப்ரெசண்ட் ஷோபாஸ் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ் இஸ் 6 times ஷோபாஸ் ப்ரெசன்டேஜ். இப்போ வந்து ஷோபாஸ் மதர்ஸோட ப்ரெசன்டேஜ் வந்து ஷோபாவோட ஏஜை விட 6 times அதிகமாக இருக்குது. அப்போ ஷோபாவோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஷோபாவோட மதர்ஸ் ஏஜ் வந்து 6x இருக்கும். ஏன்னா 6 times அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஷோபாஸ் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ் 6 times ஷோபாஸ் ப்ரெசன்டேஜ். ஸோ 6x சின்ன பர்சன், அதாவது ஷோபா தான் சின்ன பர்சன், மதர் வந்து வயசில் அதிகமானவங்க இல்லையா. ஸோ அப்போ ஷோபாஸ் சின்ன பர்சனோட ஏஜ் எக்ஸ்னா mother age will be 6x. Shoba's age 5 years from now, அதாவது 5 years from now. இதோட மீனிங் என்ன? Shoba's age 5 years from now. இதோட மீனிங் வந்து ஆஃப்டர் 5 years, 5 years from now, இப்போலேருந்து 5 years கழிச்சு அப்படின்னா ஆஃப்டர் 5 years. ஆஃப்டர் 5 years ஷோபாஸ் மதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? ஒரு 5 ஏஜ் அதிகமாக இருக்கும். ஷோபாவோட ஏஜ் வந்து +5 இருக்கும். இப்போ நம்ம ஏஜ் 10னா நெக்ஸ்ட் 5 years கழிச்சு என்னவாக இருக்கும்? 10 + 5 5 years அதிகமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ஏஜ் வந்து 5 years அதிகமாக இருக்கும். இது வந்து ஆஃப்டர் 5 years. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க, அப்போ தான் இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். ஷோபாஸ் ஏஜ் 5 years from now, அதாவது ஷோபாஸ் ஏஜ் 5 years from now, Shoba's age 5 years from now will be means equal to 1/3 of mother's percentage. 1/3 na 1/3 of mother's percentage. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Shoba's age 5 years from now, அதாவது 5 வருஷம் கழிச்சு ஷோபாவோட ஏஜ் வந்து 1/3 ஆஃப் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ். 1/3 ஆஃப் மதரோடைய ப்ரெசன்டேஜ். அப்போ 5 வருஷம் கழிச்சு ஷோபாவோட ஏஜ் என்ன? x + 5. ஷோபாஸ் ஏஜ் 5 years from now, it is x + 5 which is equal to 1/3 ஆஃப்னா 1/3 ஆஃப் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ். மதர்ஸ் ப்ரெசன்டேஜ், வாட் இஸ் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ்? மதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 6x. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. அதாவது 5 வருஷம் கழிச்சு ஷோபாவோட ஏஜ் வந்து 1/3 ஆஃப் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ x + 5 ஈக்குவல் டு 2x. ஸோ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 5 ஈக்குவல் டு 2x, இந்த +x இந்த பக்கம் வந்ததுன்னா -x. ஸோ 5 ஈக்குவல் டு 2xல எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் ஆர் தேர் ப்ரெசன்டேஜ், அவங்களோட ப்ரெசன்டேஜ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷோபாவோட ப்ரெசன்டேஜ் போடலாம். ஷோபா ப்ரெசன்டேஜ், ஷோபாவோட ப்ரெசன்டேஜ் வந்து எக்ஸு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 5 years. ஷோபாவோட மதர்ஸ் ப்ரெசன்டேஜ் என்ன வரும்? ஷோபாஸ் மதர்ஸ் ப்ரெசன்டேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா 6x. அப்போ 6 × 5, 6 5s are 30. ஸோ 30 years. அப்போ ஷோபாவோட ஏஜ் வந்து 5 years, ஷோபாவோட மதர்ஸ் ஏஜ் வந்து 30 years. இது வந்து அட் ப்ரெசண்ட், ஏன்னா அவங்க அட் ப்ரெசண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.